ஊடுபயிர் ஏன் செய்ய வேண்டும்? ஒரே நிலத்தில் ஒரு பிரதான பயிருடன் மற்றொரு அல்லது பல பயிர்களை சேர்த்து வளர்ப்பதே ஊடுபயிர். இதை செய்வதற்கான முக்கிய காரணங்களை பார்க்கலாம். நிலத்தின் முழு பயன்பாடு. காலியிடம் வீணாகாது. முக்கிய பயிருக்கான வரிசைகளுக்கு இடைப்பட்ட இடமும் உற்பத்திக்கு பயன்படும். கால இடைவெளி பயன். இரண்டுக்கு மேற்பட்ட பயிர் செய்யும்போது நீண்டகால பயிர் பிளஸ் குறுகிய கால பயிர்களாக பிரித்து பார்க்கலாம். குறுகிய காலத்தில் பணவரவு கிடைக்கும், பின்னர் நீண்ட காலத்தில் கிடைக்கும். வேரமைப்பு பலன்களிக்கும். வேறுபட்ட பயிர்களின் ஆழவேர் பிளஸ் மேல்வேர் பயிர்கள் மண்ணின் அனைத்து அடுக்குகளிலிருந்தும் ஊட்டச்சத்து உறிஞ்சு பயன்படுத்திக் கொள்ளும். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கும். எடுத்துக்காட்டாக, முக்கிய பயிர் வளர்ப்பு போக மீதமுள்ள இடத்தில் நிலம் பயனற்றதாகிவிடும். ஆனால் ஊடுபயிர் நிலம் திறந்திருக்காது. வெயில் தாக்கம் குறைந்து ஈரப்பதம் நீடிக்கும். காற்று மற்றும் மண் அரிப்பு குறைவு. பயிர்கள் மூடுவதால் மண் பரப்பது தடுக்கப்படும். மழைநீர் அரிப்பு குறையும். பயிர் வளர்ச்சி சமநிலை. ஒரே பயிர் போட்டி குறையும். ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனி வளம் கிடைக்கும். இயற்கை பூச்சி எதிரிகள் அதிகரிப்பு. நன்மை செய்யும் பூச்சிகள் பெருகும். ரசாயன பூச்சிக்கொல்லி தேவை குறையும். நோய் சுழற்சி உடைப்பு. ஒரே நோய் தொடர்ந்து பரவாது. மண்வழி நோய்கள் குறையும். உர செலவு குறைவு. பயிறு வகை ஊடுபயிர்கள் இயற்கை உரமாக செயல்படும். மேலுரம் தேவைகள் குறையும். சந்தை நிலைமையை சமாளிக்க உதவி. ஒரு பயிர் விலை குறைந்தாலும் மற்ற பயிர் நல்ல விலை தரும். தொழிலாளர் வேலை சமநிலை. ஒரே நேரத்தில் வேலை அழுத்தம் இருக்காது. அறுவடை பராமரிப்பு காலங்கள் பிரிந்து வரும். காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றது. வறட்சி அல்லது அதிக மழை ஏற்பட்டாலும் எல்லா பயிரும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படாது. உணவு பாதுகாப்பு. விவசாய குடும்பத்திற்கே காய்கறி, தானியம், பயிறு கிடைக்கும். அரசு திட்டங்களில் முன்னுரிமை. பல வேளாண் திட்டங்கள் ஊடுபயிர் பிளஸ் பயிறு முறைக்கு ஆதரவு தருகின்றன. சுருக்கமாக, ஊடுபயிர் ஈக்குவல் டு அதிக உற்பத்தி, குறைந்த செலவு, குறைந்த அபாயம், நிலையான விவசாயம். உதாரணமாக சில ஊடுபயிர் அதற்கேற்றாற்போல அமைப்புகள் இருக்கும். கரும்பு பிளஸ் பீன்ஸ் அல்லது உளுந்து, மக்காச்சோளம் பிளஸ் துவரை, பருத்தி பிளஸ் பயிறு வகைகள், காய்கறி பிளஸ் பயிறு வகைகள், நெல் பிளஸ் பயிறு வகைகள். மேலும் டிம்பர் மரங்கள் நடவு செய்தாலும் ஊடுபயிராக நடவு செய்யலாம்.